வணக்கம். இன்று நாம் கால இயந்திரத்தில் ஏறி 12ஆம் நூற்றாண்டுக்கு பயணிக்கப் போகிறோம். கும்பகோணத்தின் அருகே அமைந்துள்ள ஒரு கட்டிடக்கலை அற்புதம் தாராசுரம் ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் கோயில். கிபி 1146 முதல் 1172ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சோழ பேரரசர் 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகியவற்றுடன் இணைந்து இதுவும் யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட அழியாத சோழ பெருங்கோயில்கள் வரிசையில் கம்பீரமாக வீற்றிருக்கிறது. இந்த கோயிலின் பெயருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான புராணக்கதை உண்டு. ஐராவதம் என்பது தேவர்களின் தலைவனான இந்திரனின் கம்பீரமான வெள்ளை யானை. ஒருமுறை துர்வாச முனிவரின் சாபத்தால் அந்த யானை தனது தூய்மையான வெள்ளை நிறத்தை இழந்து தவித்தது. மனமுடைந்த ஐராவதம் இத்தலத்தில் உள்ள சிவபெருமானை வேண்டி இங்கிருக்கும் புனித தீர்த்தத்தில் நீராடி தன் சுயநிறத்தை மீண்டும் பெற்றதாக புராணம் கூறுகிறது. அதனால்தான் இத்தலத்து இறைவனுக்கு ஐராவதேஸ்வரர் என்று பெயர். அது மட்டுமல்ல, மரணத்தின் தேவனான யமதர்மன் ஒரு முனிவரின் சாபத்தால் தன் உடல் முழுவதும் தாங்க முடியாத எரிச்சலால் அவதிப்பட்டார். அவரும் இதே புனித குலத்தில் நீராடி தனது சாபத்தை போக்கிக் கொண்டார். இதன் காரணமாகவே இந்த கோயில் தீர்த்தம் இன்றளவும் யம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அளவில் சற்று சிறியதாக இருக்கலாம். ஆனால் சிற்பக்கலையின் நுணுக்கங்களில் இது ஒரு மாபெரும் பொக்கிஷம். கோவிலின் பிரதான மண்டபத்தை நீங்கள் உற்று நோக்கினால் அது ஒரு பிரம்மாண்டமான மரத்தரை போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளதை காணலாம். கல்லால் செதுக்கப்பட்ட பெரிய சக்கரங்கள், பாய்ந்து செல்லும் குதிரைகள் மற்றும் யானைகள் அந்த தேரை இழுத்து செல்வது போல தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த அற்புதமான தேர் வடிவ அமைப்பை சிற்ப சாஸ்திரத்தில் கரக்கோயில் என்று அழைப்பார்கள். சோழர்களின் கலைத்திறனுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இக்கோயிலின் நுழைவாயில் அருகே உள்ள பலிபீட படிகள் உலகெங்கும் உள்ள கட்டிடக்கலை நிபுணர்களை இன்றும் வியப்பில் ஆற்றி வருகின்றன. இசைப்படிகள் என அறிவிக்கப்படும் இந்த படிகளை தட்டினாலோ அல்லது அவற்றின் மீது நடந்தாலோ ச ரி க ம ப த நி என்ற 7 கர்நாடக சங்கீத சுரங்களும் துல்லியமாக ஒலிக்கும். கற்களுக்கு இசை ஒலித்து வைத்து தமிழின் வித்தையை என்னவென்று சொல்வது. கோவிலின் தூண்களிலும் சுவர்களிலும் ஆயிரக்கணக்கான நுண் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்து இதிகாசங்கள், 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அன்றாட கிராமத்து வாழ்க்கை ஆகியவை விரல் நுனி அளவிலான சிற்பங்களில் கூட தெளிவாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதில் முத்தாய்ப்பாக ஒரே தலையில் காளையும் யானையும் இணைந்திருப்பது போன்ற ஒரு மாய தோற்ற சிற்பம் பார்ப்போரை பிரமிக்க வைக்கும். பழங்கால சின்னங்கள் பலவும் காலப்போக்கில் மாற்றங்களை சந்தித்தாலும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் தனது 12ஆம் நூற்றாண்டு பொலிவையும் அசல் வடிவத்தையும் எந்த சிதைவுமின்றி இன்றும் பாதுகாத்து வருகிறது. கற்களில் எழுதப்பட்ட காவியமான இந்த கோவில் சோழர்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தின் அழியாத சாட்சியாக என்றென்றும் நிலைத்து நிற்கும். வாய்ப்பு கிடைத்தால் இந்த வரலாற்று அற்புதத்தை நேரில் சென்று தரிசியுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் சந்திப்போம். இதுபோன்ற கோவில்களின் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.